வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, February 24 சங்கீதா விஜய் தன்னுடைய கணவரான தாவேகா தலைவர் விஜயை விவாகரத்து பண்ண போகிறதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் அப்போ சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிருந்தது. ஏன்னா எலெக்ஷன் ஏப்ரல் 23 வர இருக்க, ஏப்ரல் 20 அவங்களோட கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஆனால் கண்டிப்பாக இந்த விவாகரத்து எலெக்ஷன் அப்போ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கேட்ட செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட ஆதித்ய சோழன், அதாவது சட்ட வக்கீலான ஆதித்ய சோழன் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் ப்ரெஸ்ஸுக்கு அன்அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது நம்ம சங்கீதா சைடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லியும் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த நிலைமையில் ஏப்ரல் 23 சங்கீதா ஓட்டு போட வந்திருக்கும் போது அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜயை பார்த்த உடனே விஜயோட ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும், அதுக்கு சங்கீதா விஜய் கொடுத்த ரியாக்ஷன், அவங்க மீடியாவுக்கு கொடுத்த பதில் தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா விஜயை பார்த்த உடனே தாவேக்கோட ரசிகர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியிருக்காங்க. அதை பொறுத்து அவங்க ஓட் போட்டுட்டு திருப்பி வந்த அப்புறமேலு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜனநாயக கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனை நடந்தாலுமே தன்னுடைய கணவரான விஜய்க்கு தான் அவங்களுடைய ஓட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மேபி அவங்க டிஎம்கேக்கு கூட இல்லை ஏடிஎம்கே யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய இந்த முடிவு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக இவ்வளோ திருமண வாழ்க்கையவே முடிவுக்கு கொண்டு வந்த அவங்க இந்த விஷயத்தில் நாட்டோக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிகளுக்கு வேணாலும் ஓட் போட்டிருக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்த உடனே தாவேகா தலைவர் விஜயோட ரசிகர்கள் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஜாக், அதாவது தாவேகா தலைவர் விஜயோட அப்பாவான ஜாக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலாகவே முடிவு பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னாடியே மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் கரெக்டாக எலெக்ஷனுக்கு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி வெளியில் வருதுன்னா இது பலரோட சதித்திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இந்த நேரத்தில் விஜய் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படிங்கிற கலக்கம் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அவன் இந்த விஷயத்த ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். அவனுடைய ஒய்ஃப் இந்த டைமில் ஹஸ்பண்டை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்பவும் முட்டாள்தனம். ஏன்னா சங்கீதா மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கு எப்போவுமே விஜய் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் இது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட முடிவு. அது மட்டும் இல்லாமல் மனமொத்து எடுத்த முடிவு. இந்த முடிவில் யாராலையுமே தலையிட முடியாது. அந்த வகையில் இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுனால தனித்தனி பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் 100% சங்கீதா சம்மதிச்சாலுமே விஜய்க்கு இதில் முழுமனதா சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு அவங்க குறைஞ்சது இப்பத்திலிருந்து ஒரு 6 to 7 8 மந்த்ஸுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காதுக்கு வந்தது. அந்த வகையில் திடீர்னு டிசம்பரில் அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிப்ரவரியில் அந்த மனு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க இது யாரோட சதி அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துக்கு அவங்க கூட சங்கீதா துணை போகிறாங்க அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த அரசியல் முடிவு இது விஜயோட தனிப்பட்ட முடிவு. விவாகரத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இது ரெண்டுமே அவங்களுடைய முடிவு. இந்த விஷயத்தில் நாங்களோ சரி குழந்தைகளோ சரி தலையிட முடியாது. கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதும் பிரிஞ்சு வாழ்றதும் அவங்களுடைய முடிவு. இதை யார் நினைச்சாலும் தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தை ஆனால் சந்திரசேகர் ரொம்ப ஓப்பனாக இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஓட் பண்ண என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஒரு மனிதனோட தனிப்பட்ட உரிமை. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை மறக்காமல் செஞ்சு முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.